வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 4ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஆந்திரா மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தலும், ஒடிசா மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தலும் இதோட கூட சேர்ந்து நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூழ்நிலையில் ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்ம காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திருமதி சோனியா காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமிங்கிற திட்டத்துக்கு கீழே நாட்டில் உள்ள ஏழை பெண்களின் குடும்பங்களுக்கு வருடத்துக்கு தலா 1 லட்சம் அளிக்கப்படும் சொல்லி நம்ம சோனியா காந்தி அவர்கள் ஒரு முக்கியமான வெளியிட்டிருக்காங்க. மேலும் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் அமைஞ்சிச்சுன்னா பல்வேறு நலத்திட்டங்களை நாங்கள் கொண்டு வர போகிறோம். நாட்டின் முன்னேற்றத்துக்காண்டி, பெண்களின் முன்னேற்றத்துக்காண்டியும் சரி, ஒட்டுமொத்த இந்திய மக்களின் முன்னேற்றத்துக்காண்டியும் கொண்டு வர போகிறோம். ஏற்கனவே நாங்கள் கொண்டு வந்த 100 நாள் வேலை திட்டம், அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் போன்ற பல நல்ல திட்டங்கள் இந்தியாவில் நல்லபடியாக செயல்பட்டு இருக்குது. அதே போல் பல்வேறு திட்டங்களை இன்னும் நாட்டின் முன்னேற்றத்துக்காண்டி காங்கிரஸ் அரசாங்கம் அமைஞ்சிச்சுன்னா நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி சோனியா காந்தி அவரோட கருத்தை வெளிப்படுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 7 கட்டங்கள் நடக்கக்கூடிய தேர்தலில் 4 கட்டங்கள் இன்னையோட முடிவடையுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 3 கட்டங்கள் தேர்தல் பாக்கி இருக்குது. மேலும் ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி நம்மளுக்கு தெரிய வந்துடும், யார் ஆட்சி அமைக்க போகிறா மத்தியிலன்னு சொல்லி. யார் ஆட்சி அமைப்பாங்கிற உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காங்கிரஸா இல்லாட்டி அது பிஜேபியா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோ போடணுங்கிறதையும் கமெண்ட்ஸில் நீங்கள் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.